Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு ஆசை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது, லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கேயாவது இருக்கா, இல்லை அஃபிலியேட்டட் காலேஜில் என்னால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் போட முடியுமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் வந்து அட்மிஷன் போடலாமா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். அப்படி எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளுக்கு தொடர்புலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரேங்க் லிஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? இப்போ வந்து நேற்றுக்கு வந்து நம்ம லைவ் வந்துருந்தோம். அந்த லைவ்லேயே நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். மொத்தம் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சீட், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட் வந்து நமக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 4005 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ 4005 சீட்டு தான் நம்ம இவ்வளோ பேர் நினச்சி பார்த்தா போட்டி போட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஃபேஸ் 1 கவுன்சிலிங், அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு குறிப்பிட்ட நபரை கூப்பிடுவாங்க. அந்த ஃபேஸ் 1 கவுன்சிலிங் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சீட் நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சீட் வந்து கிடைக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரியா? ஏன்னா ஃபேஸ் 1லேயே அவங்க நிறைய பேர்த்த கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த 4005 சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபேஸ் 2 கவுன்சிலிங்க்கு கூப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஏற்கனவே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. சரியா? அப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றுறதுக்கு டைம் கொடுக்குறப்ப நீங்கள் நல்லபடியாக தெளிவாக உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படின்னா நீங்களே பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சார் இல்லை சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும், இதை வந்து எப்படி மாற்றி அமைக்கிறது எங்களுக்கு தெரியலை, எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடனே கிடச்சிடும், எந்த காலேஜை நம்ம லாஸ்ட்டு கொடுக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? நாம் சொல்கிற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜாக உங்களுக்கு என்ன சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ப்ரைவேட் காலேஜில் எந்த ப்ரைவேட் காலேஜில் லோ ஃபீஸ் வாங்குறாங்க, எந்த ப்ரைவேட் காலேஜில் ஹை ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோம். சரியா? நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மாற்றிடுறோமா, மாற்றின பின்னாடி இன்னும் ஒரு நாள் கழிச்சு நமக்கு வந்து என்ன சொல்லி பார்த்தா சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். சரியா? சீட் அலாட்மெண்ட் வந்து நமக்கு அது வரைக்கும் நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே. சீட் அலாட்மெண்ட் ஆனோடனே உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு, சரியா, உங்களுக்கு நேம் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ஷெடியூல் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலேஜை ஓகே பண்ணிட்டு வந்துருங்க. மேக்ஸிமம் அங்கே போய் கேட்பாங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா எனக்கு இந்த காலேஜ் ஓகேனா இருந்தாலும் இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது காலேஜ் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எங்கே போய் நிற்கும்னு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் முடிஞ்சோடனே ஒரு காலேஜ் மாறும், செகண்ட் ஸ்லைடிங் முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு காலேஜ் மாறும், இப்படியே காலேஜ் மாறி மாறி 4-5 ஸ்லைடிங்லாம் போகும். கடைசியாக எந்த காலேஜில் வேக்யூம் இருக்கோ அங்கே போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சீட் வந்து நிற்கும். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸை மட்டும் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்துருங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்னாச்சும் போது எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஏதாவது அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் என்னாச்சு போதும் வாங்கிட்டு போனால் போதுமானது. சரியா? அதனால் இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு அடுத்து நடக்கும். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.